கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். அற்புதமான ஏப்ரல் மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது. 1/4/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற பங்குனி 18ஆம் தேதி என்று பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே கும்பராசி என்பது கோவிலில் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ராசிக்கார நேயர்கள். இளைய சகோதரரால் மூத்த சகோதரர்களாக மின்னக்கூடியது மட்டுமல்லாத இது ஒரு காற்று ராசியில் பிறந்த சனி பகவானுடைய ராசியில் பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய நிரந்தரமாக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ராசி. இளைய சகோதரராக பிறந்தாலும் கூட அவர்கள் மூத்த சகோதரர்களாக மின்னக்கூடிய மூத்த சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய சகல காரியங்களையும் தன்னுடைய முயற்சியிலே செய்து வெற்றி நடை போட போகின்ற அற்புதமான கும்பராசிக்கார நேயர்களுக்கு இது ஒரு ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆண் ராசி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய மிகவும் பிரபலமாக சொல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களிலே சொலிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்காக ஏப்ரல் மாதங்களிலே இதனால் வரையில் தலையில் இருந்த சனி பகவான் தற்பொழுது காலில் வந்து கொண்டிருக்கின்ற 2ஆம் இடத்திலே இருக்கப் போகின்றார். இதனால் வரையில் தலையில் இருந்தவர் காலில் போகப் போகின்றது என்பது தன்னுடைய எதிர்பார்த்த மனக்கசப்புகள், தடை, தாமதங்கள், பயங்கள், ஏமாற்றங்கள் அனைத்திலும் நல்லதொரு சௌரியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி கும்ப ராசியாக இருக்கின்றது. தற்பொழுது பாத சனியிலேயே சென்று கொண்டிருக்கின்றது. சனி பகவான் கூடன் ராகு, புதன், சனி, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 5 கிரகங்களின் சேர்க்கையிலே இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய கும்ப ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. என்றாலும் கூட குடுக்கல் வாங்கல்களிலே இருக்கின்ற நேர்கள் இந்த மாதம் பிற்பகுதியில் முற்பகுதியில் ஆரம்பத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் 12ஆம் இடத்ததிபதி சனி பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. ராகுவின் பிடியில் இருக்கின்றது மட்டுமல்லாதது சுக்கிர பகவான், புதன் பகவானும். புதன் உங்களுக்கு 5, 8 கூடையவர் வக்ரகதியிலேயும் 4, 9 பாக்கியாதிபதி, சுகஸ்தானாதிபதி, தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் ஒரே கிரகமாக தாங்கக்கூடிய கும்ப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி என்பது ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகின்றதும், புதன் பகவான் 5, 8 கூடையவரும் ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற இனி வருகின்ற நாட்களிலே ஆரம்பத்தில் சற்று தடை, தாமதங்கள், பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் மாதத்தில் பிற்பகுதியில் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு 5 கூடையவரும் 4, 9 கூடையவர் பாக்கியாதிபதியும் புதன் சுக்கிரன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே முற்பகுதியை விட மாதத்தில் பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றங்கள் என்றாலும் கூட குடுக்கல் வாங்கலிலே இருக்கின்ற நேயர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்திலே பாத சனியிலே இருக்கின்றவர். ராகுவின் பிடியிலே இருக்கின்றது மட்டுமல்லாதது சுக்கிரன், புதன், சூரியன் என்று சொல்லக்கூடியவர்களும் சற்று கவனமாக பொருளாதாரத்திலே கொடுத்து வாங்குகின்றவர்கள், பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்கள் கவனம் நிதானத்தையும், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாறும். காரணம் புதன் பகவான் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் 2ஆம் இடத்தில் இருக்கின்றது மட்டுமல்லாதது கும்ப ராசிக்கு ராகு பகவானும் சனி பகவானும் இரண்டும் ஒரே டிகிரியிலே கிட்டத்தட்ட சென்று கொண்டிருக்கின்றது என்பது விரையாதிபதியாகவும் சனி பகவானும் ராசிநாதனாகவும் இருந்து 2ஆம் இடத்திலே தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வாக்குவாதங்களிலே கவனம் நிதானத்தை பின்பற்ற வேண்டியதும் அவசியம். தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே உங்களுக்கு 7ஆம் இடம் கணவன் மனைவி கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களும் கவனத்தை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் குடுக்கல் வாங்கல்களில் சட்ட சிக்கல் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் இருந்தாலும் கூட தசாபுத்தி வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சார கிரகங்களின் பாதிப்புகள் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவரவர் ஜாதகத்தின் விதியின்படி எப்படி திசாபுத்தி இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாற்போல் சில பலன்களும் நடக்கின்றது. ஆகையால் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கும்பராசியை பொறுத்தவரையில் அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலேயும் சனி ராகு சஞ்சரிக்கின்றது என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் குடுக்கல் வாங்கல் பொருளாதாரங்களிலே ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்கின்றது. 5ஆம் இடம் 8ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாதது ராசிநாதனும் 12ஆம் இடத்ததிபதி சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் குடுக்கல் வாங்கல் வாயால் வருகின்ற செயல்களிலே கவனித்து பேச வேண்டியதும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. மாதத்தில் முற்பகுதியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பிற்பகுதியில் 4, 9 கூடிய சுக்கிர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து 5, 8 கூடியவர் புத்திகாரகன் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர்
புதன் பகவானும் 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஆரம்பத்தை விட மாதத்தில் பிற்பகுதியில் நல்லதொரு உயர்வுகள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம். இந்த மாதங்களிலே கிட்டத்தட்ட பாருங்கள், நவ கிரகங்களிலே சூரிய பகவான் அனைத்து கிரகங்களுக்குமே ஒளியை கொடுக்கக்கூடியவரும், சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கன்னி ராசிக்கு 5 4ஆம் இடத்ததிபதி, தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய 9 தாய் தகப்பனும் ஒரே கிரகமாக அமையப்பட்டு அழகுகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய களத்திர காரகனாகவும் அமையப்பட்டு 2ஆம் இடத்தில் இருந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. இதே சமயத்தில் வக்ரகிரியாவும் ஆகி இருக்கின்ற காரணத்தினாலே, சூரிய பகவானும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலேயும் சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிற்பகுதியில் அமையப்பெறுகிறதே தவிர, ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணமாக இந்த கும்பராசி இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்திலே 5 கிரகங்களின் பார்வை பார்க்கின்றது மட்டுமல்லாதது, குருவின் பார்வையும் 8ஆம் இடத்தையே பார்க்கின்றது. சந்திர பகவானின் பார்வை என்பது உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்த்து இந்த மாதம் பிறக்கின்றது. ஆகையால் கடன், நோய், வம்பு வழக்குகளிலே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பம் என்பது சொல்லுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கும்பராசியை பொறுத்தவரையில் கும்ப அதிபதி சென்ம சனியில் இருந்தவர் தற்பொழுது 2ஆம் இடத்தில் பாத சனியில் மாறிக்கொண்டு இருக்கின்றார். இனி வருகின்ற நாட்களிலே கடந்த காலத்தை விட இனி ஒவ்வொரு நாளுக்கு நாளும் வளர்ச்சி அடைகின்ற ஒரு ராசி கும்பராசியாக வரப்போகின்ற ஒரு அமைப்பு. 2-11 யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் மீண்டும் கேந்திர ஸ்தானங்களிலிருந்து பலமடைந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகின்ற இனி வருகின்ற நாட்களிலேயும் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், ஆசை, அபிலாஷைகள், முன்னேற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் பரிபூர்ணமாக உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்தும் 5ஆம் இடத்தில் முன்னேறுகின்ற மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அவர் உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு. குரு பகவானால் தன, வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், மூத்த சகோதரர்களின் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய போகின்ற இனி வருகின்ற நாட்களிலேயும் நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 2ஆம் இடத்திலே மாதத்திலே இருக்கின்றவர். கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களை கும்பராசியை பொறுத்தவரையில் நவகிரகங்களின் சஞ்சாரம் ஏப்ரல் மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது, குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்கள் ஆரம்பத்தில் என்பது ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போனாலும், ஒரு சில தேவையில்லாத வாக்குவாதங்கள், கொடுக்கல் வாங்கல்களிலே கணவன் மனைவி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் இதனால் வரையில் கல்யாணம், சுப விசேஷங்கள் நடக்காதவர்களுக்கும் சுப விசேஷங்கள் நடத்துவதற்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. காரணம் 4-9 பாக்கியாதிபதி சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் 2-12 சுப விரய செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு மாதங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை. கும்பராசி என்பதே கோயிலின் கலசத்து போன்று மின்னக்கூடியவர்கள், வேகம், விறுவிறுப்பும் சுறுவிறுப்பும் அமையப்பெற்ற நேர்களுக்காக இந்த ராசி பலன்களிலே கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். நேர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.